இந்த பதிவு டெட் எக்ஸாம் படித்து கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களுக்கான பதிவு. 50 கேள்விகள் 9ஆம் வகுப்புலேருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் 9ஆம் வகுப்பை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் செக் பண்ணி பார்க்குறதுக்கும் எப்படி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ரீசெக் பண்ணிக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, 6th 7th கேட்டிருக்கீங்க. அதையும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இவிஎஸும் கேட்குறீங்க, இவிஎஸும் ரெடி பண்ணி தரேன். இதில் இருக்கிற 50 கேள்விகள் ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். இந்திய தேசிய இராணுவ படையின் தலைவராக இருந்தவர் யார்? இந்திய தேசிய இராணுவ படையில் தலைவராக இருந்தது யார்? அண்ணாமலையா, தில்லானா, ராமு அப்துல் காதரா? ஆன்சர் தில்லான். இந்திய தேசிய படையின் தலைவராக இருந்தவர் தில்லான். கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவ பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார். அடுத்து, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றார் நேதாஜி. நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி, நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்றார். 4வது பாருங்க, நான் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என்று கூறியவர் ராமு. 2 பேரை தூக்கில் போட்டதோட செய்திகளை சொல்லியிருப்பாங்க 2 பேருமே. அந்த 2 பேர் இந்த யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த லெசனில் முக்கியம். இதில் எது தவறானது அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். பி தான் தவறானது. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் என்று சொன்னது தில்லான் தான் சொல்லியிருப்பார். 3வது கேள்வி பாருங்க. நாமகள் இளம்பகம் முதல் டேஷ் இளம்பகம் வரை 13 இளம்பகங்களை கொண்டது சீவக சிந்தாமணி. நாமகள் இளம்பகம் முதல் டேஷ் இளம்பகம் வரை 13 இளம்பகங்களை கொண்டது சீவக சிந்தாமணி. 13 ஆர்டருமே தெரிஞ்சிருக்கணும். 13வது இளம்பகம் என்னன்னு கேட்குறாங்க. பூமகளா, மண்மகளா, கோவிந்தையாரா, முக்தி இளம்பகமா? 3வது கேள்வியில் சீவக சிந்தாமணியில் இருக்கிற 13வது இளம்பகம் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் முக்தி இளம்பகம். முக்தி இளம்பகம் தான் கடைசி இளம்பகம். 4 பாருங்க. அடிசில் வைகள் 1000 அறப்புறமும் 1000 கொடியனார் செய் என்று எந்த நாட்டின் வளம் பேசப்படுகிறது? அடிசில் வைகள் 1000 அறப்புறமும் 1000 கொடியனார் செய் என்று எந்த நாட்டின் வளம் பேசப்படுகிறது? கொங்கு நாடா, சேர நாடா, ஏமாங்கத நாடா? ஆன்சர் ஏ, ஏமாங்கத நாட்டோட வளம் பேசப்படுகிறது. பொருந்தாத இணையை தெரிவு செய்க. மால்வரை, மால்வரை, பெரிய மலை, கொழுநிதி, திரண்ட நிதி, அடிசில் சோம்பல், கொடியனார் மகளிர். இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தெரியுதா பாருங்கள். சொல் பொருள் படிச்சிருக்கணும். 4 படித்தா தான் ஒரு கொஷின்ங்கிற மாதிரி மாற்றிடுவாங்க. ஆன்சர் பாருங்கள். அடிசில் சோம்பல் அப்படிங்கிறது தான் தவறானது. பாக்கி எல்லாமே சரியானது. கொடியனார்னா மகளிர், மால்வரைனா பெரிய மலை. 6வது கேள்வி. சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோரது நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துவது எது? 6வது கேள்வி. சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோரது நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துவது எது? அப்படியே ஒரு நோட்டு வச்சு ஆன்சர் எழுத முடியும்னா எழுதுங்க. நல்ல பதியும் எழுதுனீங்கன்னா. 3 பேரோட வளத்தை சொல்கிறது முத்தொள்ளாயிரம். 3 பேரை பற்றி சொல்கிறதுனால தான் அதுக்கு முத்தொள்ளாயிரம்னு பேர் வந்தது. இதில் இருக்கிற மொத்த பாடல்கள் எண்ணிக்கை 900 பாடல்கள். 7வது கேள்வி பாருங்கள். 900 பாடல்களை கொண்ட முத்தொள்ளாயிரத்தில் எதன் மூலம் 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளன? எதன் மூலம் 108 செய்யுள்கள் கிடைத்துள்ளனன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். தனிப்பாடல் திரட்டா, புறத்திரட்டா, நன்னூலா, நற்றினையா? 900 பாட்டில் நம்மள்ட்ட எத்தனை பாடல் தான் கிடச்சிருக்கு? 108 தான் கிடச்சிருக்கு. சாமி கும்பிட்ற மாதிரி நினச்சிக்கோங்க. 108 சரணம் சொல்கிற மாதிரி 900ல் 108 தான் கிடச்சிருக்கு. எதன் மூலியமாக? புறத்திரட்டு மூலியமாக. புறத்திரட்டு மூலமாக தான் நமக்கு 108 செய்யுள்கள் கிடச்சிருக்கு. 8வது கேள்வி. முத்தொள்ளாயிரம் எந்த நாட்டோட ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாக கூறுகிறது?
முத்தொள்ளாயிரம் எந்த நாட்டை வந்து ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாக கூறுது? சேர நாடா, சோழ நாடா, பாண்டிய நாடா? ஆன்சர் 8க்கு சோழ நாடு. ஒவ்வொரு நாட்டையுமே ஒவ்வொரு சிறப்பாக சொல்லியிருக்கோம். சோழ நாட்டை வந்து போர்க்கள சிறப்பு, ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் சிறந்தது சோழ நாடு. பாண்டிய நாடு முத்துக்கு சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்கள், காலை தொடங்கி மறுநாள் விடியும் வரை மதுரை நகரை சுற்றி வந்து கண்டதை முறைப்படுத்தி கூறுவது போல அமைந்த பாடல் எது? எந்த பாட்டில் காலையிலேருந்து மறுநாள் காலை வரைக்கும், மறுநாள் விடியல் வரைக்கும் மதுரையில் என்னென்னலாம் நடந்ததோ அது அப்படியே வரிசையாக கூறுற மாதிரி பாடல் அமைந்திருக்கு அப்படிங்கிற எந்த பாட்டில் அந்த மாதிரி பாட்டு அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரத்துலையா, மணிமேகலையா, மதுரை காஞ்சியா, சீவக சிந்தாமணியா? ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியோட தலைப்பு முன்னுரை இருக்குல்ல, அதிலே கொடுத்துருப்பாங்க. காலை தொடங்கி மறுநாள் விடியும் வரை எப்படி இருந்ததுங்கிறத வரிசைப்படுத்தி சொல்கிறது தான் அந்த பாட்டு. 10வது கேள்வி பாருங்கள். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வாயம புலியொடு குழுமம். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியொடு குழுமம் என்ற அடிகள் மூலம் அறியப்படும் செய்தி என்ன? இந்த அடிகள்னால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதுரையில் சாலைகள் அதிகம் காணப்படுகிறது, புலிகள் நிறைய வாழ்ந்த இடம் மதுரை, புலிகள் பாதுகாப்பு இடமாக இருந்தது மதுரை, மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்துச்சு. இந்த வரிகள் மூலம் அறியப்படுவது ஆன்சர் மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் அதிகம் காணப்பட்டது. அதிகம் இல்லை, வனவிலங்கு சரணாலயம் இருந்தது அப்படிங்கிற செய்தியை இந்த பாடல் மூலியமாக அறிகிறோம். இந்த பாட்டு இந்த வரி எந்த பாட்டில் இடம்பெற்றிருக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து, தவறானதை தெரிவு செய்க. அணங்குனா தெய்வம், பனைனா முரசு, நியமம்னா ஓவியமா, புலைனா சாளரம். புலைனா சாளரம். நியமம்னா என்ன வரும்னு சொல்லுங்கள். நியமம்னா அங்காடின்னு வரும். அதனால் தவறானது நியமம், ஓவியம்ங்கிறது தவறானது. அடுத்து, மதுரை காஞ்சி பற்றிய தவறான செய்தியை தெரிவு செய்க. மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். அடுத்து மதுரை காஞ்சியில் 782 அடிகள் இருக்குது. அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி சிறப்பிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து, மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் மாங்குடி மருதனார்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 வரிகளில் எது தவறானது? ஆன்சர் டி தான் தவறானது. மதுரை மாவட்டத்தில் உள்ள மாங்குடி கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம். மாங்குடி மருதனார் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம்ங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாக்கி எல்லாமே சரியான தகவல். மாங்குடி மருதனார் 8 தொகையில் பாடியுள்ள பாடல்களின் எண்ணிக்கை. மதுரை காஞ்சி பாடினவர் தான் மாங்குடி மருதனார். அது 10 பாட்டு. 8 தொகையில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. எத்தனை பாடல்கள்னு கேட்குறாங்க. எத்தனை பாடல்கள் பாடியிருக்காரு? 13 பாடல்கள் 8 தொகையில் பாடியிருக்காரு. அடுத்து 14, மறிக்கொழுந்து நட்டான் என்னவாகு பெயர்? பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது. வானொலி கேட்டு மகிழ்ந்தான், இது என்னவாகு பெயர்? அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இதை பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பொறுத்த தெரியுதா பாருங்கள். மறிக்கொழுந்துங்கிறது என்னது? மறிக்கொழுந்துங்கிறது ஒரு இலையை தான் குறிக்கும், அதனால அது சினை ஆகு பெயர். மறிக்கொழுந்து நட்டான்ங்கிறது சினை ஆகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது. பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னா கூழ சொல்கிறாங்க, காரிய வாகு பெயர். காரிய வாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது கருவி ஆகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது கருவி ஆகு பெயர். இங்கே தப்பாக வந்திருக்கு, காரியன்னு வந்திருக்கு, தப்பு. கருவி ஆகு பெயர்னு மாற்றிக்கோங்க. வானொலி கேட்டு மகிழ்ந்தனங்கிறது கருவி ஆகு பெயர். அடுத்து, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படிங்கிறது கருத்தாவாகு பெயர். 4க்கு கருத்தாவாகு பெயர். புரிஞ்சுதா? மறிக்கொழுந்து அப்படிங்கிறது சினை, பைங்கூழ் அப்படிங்கிறது காரியம். அந்த பைங்கூழ்னாக்கா நம்ம நெல்லோ இல்லை ஏதோ ஒன்று, அந்த என்ன நமக்கு கிடைக்குதோ அதை சொல்கிறோம் இல்லையா,
அதை வச்சு அந்த பொருளையே ஃபுல்லாக குறிக்கிறதுனால அது காரிய வாகுபெயர். வானொலி கேட்டு அப்படின்னா கருவி மூலியமாக ஒரு செயலை ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அது கருவி ஆகுபெயர். அறிஞர் அண்ணானா அதோட கருத்தை தானே நம்ம இழுக்கிறோம், அண்ணாவோட கருத்தை தானே படிக்கிறோம், அதனால் அது கருத்தா வாகுபெயர். அடுத்து 15 ஓங்கிய அப்படிங்கிறது இலக்கண குறிப்பை கரெக்டாக கேட்டிருக்காங்க. சரியான பொருத்தத்தை தெரிவு செய்க. அப்போது இதில் ஒன்று தான் சரி, பாக்கி எல்லாம் தவறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓங்கிய பெயரச்சம், மாகால் இன்னிசை அளபடை, முன்னீர் வினைத்தொகை, மகிழ்ந்தோர் உரிச்சொல், குலா அத்து அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. இதில் ஒன்று தான் சரி, சரியான பொருத்தம் தான் கேட்டிருக்காங்க. எது சரி? மாகால்ங்கிறது உரிச்சொல் தொடர், முன்னீர் அப்படிங்கிறது பண்புத்தொகை, மகிழ்ந்தோர்ங்கிறது வினையால் அணையும் பெயர், குலா அத்து குலா ஆவறது என்ன அளபடை தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் சரியான பொருத்தம் வந்து ஓங்கியங்கிறது பெயரச்சம், ஓங்கியங்கிற பெயரச்சம் மட்டும்தான் இதில் சரியாக பொருந்தி இருக்குது. அடுத்து 16வது கேள்வி, ஆகுபெயர் வகைகள் எத்தனை? ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? 13, 14, 15, 16? ஆன்சர் ஆகுபெயர் 16 வகைப்படும். ஆகுபெயர் 16 வகைப்படும். பெரியார் எதிர்த்தவையில் பொருத்தம் இல்லாதது. பெரியார் எதிர்த்தாரு, அதில் பொருத்தம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தி திணிப்பை எதிர்த்தாரா, கலப்பு திருமணத்தை எதிர்த்தாரா, தேவதாசி முறையை எதிர்த்தாரு, குழந்தை திருமணத்தையும் எதிர்த்தாரு. இதில் அவர் ஆதரித்தது தான் கலப்பு திருமணம். கலப்பு திருமணத்தை ஆதரித்தார். அடுத்து 18வது கேள்வி, எந்த ஆண்டு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது? 83, 38, 33, 88? ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் அவருக்கு பெரியாருங்கிற பட்டம் வழங்கப்பட்டது. 19வது கேள்வி, 19 அறிவு தெளிவுடன் நல்ல வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள்னு கூறியிருக்கார். யார்? அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள்னு சொல்லியிருக்காரு. எந்த நூலில் சொன்னார்னு கூட கேட்பாங்க. சொன்னது வள்ளிக்கண்ணன். சொன்னது வள்ளிக்கண்ணன். அடுத்து, பின்வரும் குறிப்புகள் யாரை பற்றியது? தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். இவர் 1932இல் கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். யார் இவர்? வழக்கறிஞராக இருந்து இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை பார்த்தவர் அப்படிங்கிறத தெரிஞ்சாலே நீங்கள் சொல்லிடணும். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, இதை வச்சு சொல்லிடலாம். அவர் வள்ளிக்கண்ணா வாணிதாசனா? ஆன்சர் நான் பிச்சமூர்த்தி. நான் பிச்சமூர்த்தி தான் வந்து லாயராக இருந்து திரும்ப அறநிலையத்துறையில் வேலை பார்த்துருக்காரு. 21 சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, எழுவாய்த் தொடரில் வல்லினம் மிகும், அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும், அடுக்குத்தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகும். சரியான வாக்கியம், சரியானதை கேட்டிருக்காங்க. உம்மை தொகையில் மிகுமா மிகாதா, எழுவாயில் மிகாது, அது இதில் மிகாது, அடுக்குத்தொடர் இரட்டை கிளவியிலையும் மிகாது. அடுக்குத்தொடர் சொல்லி பார்த்திங்கனாலே தெரியும். ஆனால் உம்மை தொகையில் வல்லினம் மிகாதுன்னு போட்டிருக்காங்க, அதான் சரி. உம்மை தொகையில் வல்லினம் மிகாதுங்கிறது சரி, பாக்கி எல்லாமே தவறு. எழுவாயில் மிகாது மிகுன்னு போட்டிருக்காங்க, அது இதில் மிகாது மிகும்னு போட்டிருக்கு. அடுக்குத்தொடர் இரட்டை கிளவிலையும் மிகுன்னு போட்டிருக்கு. அப்போ இதை 3 வச்சு அதை சொல்லிடலாம். உம்மை தொகையில் வல்லினம் மிகாதுங்கிறது சரி. அடுத்து, தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருது. தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் பெண் அறிவியல் அறிஞர் யார்? தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் பெண் அறிவியல் அறிஞர் யார்? கோதை நாயகியா, வளர்மதியா, சாவித்திரிபாய் பூலேவா? ஆன்சர்
ஆன்சர் வளர்மதி. பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 23வது கேள்வி. தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இது எத்தனை இயல்களை கொண்டது? எத்தனை அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் எத்தனை இயல் இருக்குது, டீட்டெயிலாக ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். 3 அதிகாரம் 9 இயல்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 9 இயல் இருக்குது. அப்போது 27 இயல்கள். 24வது கொஸ்டின் பாருங்கள். நண்டு தும்பி எத்தனை அறிவுக்கு எடுத்துக்காட்டு? நண்டும் தும்பியும் 3ஆவதா 4ஆவதா? 4வது அறிவுக்கு எடுத்துக்காட்டு. நண்டும் தும்பியும் 4வது அறிவுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். தேசிய விருதினை 7 முறையும், தேசிய விருதினை 7 தடவையும், மாநில விருதினை 6 முறையும் பெற்ற வைரமுத்து எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? நாற்காலிக்காரர், ஆகாயத்துக்கு அழுத்த வெடியார், மேத்தா. கள்ளிக்காட்டு இதிகாசம் தான் வைரமுத்துவோடது. ஆன்சர் கள்ளிக்காட்டு இதிகாசம். 26வது கேள்வி. கீழ்கண்ட தேர்வுகளில் எது 8ஆம் வகுப்பு மாணவனுக்கானது? தேசிய திறனறி தேர்வு, தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு, ஊரக திறனறி தேர்வு, நுழைவுத் தேர்வு. 8ஆம் வகுப்புக்கு ஒன்று, 9ஆம் வகுப்புக்கு ஒன்றுன்னு ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அதில் 8க்கு எது தேவை அப்படின்னா திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு தான் 8ஆம் வகுப்பு மாணவருக்கு. 10ஆம் வகுப்பு மாணவருக்குன்னா வெறும் தேசிய திறனறி தேர்வு. இதே 9ஆம் வகுப்பு மாணவருக்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரக அப்படின்னு வரும். தேசிய திறனறி தேர்வில் ஊரகன்னு வந்ததுனாக்கா அது 9ஆம் வகுப்பு. ஊரக திறனறி தேர்வுன்னு கேட்டாங்கன்னா அது 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுவது. ஆன்சர் 8ஆம் வகுப்பு தான் கேட்டிருக்குதுல. ஆன்சர் தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு. கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள் என்று பாடியவர் யார்? கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள் என்று பாடினது தமிழ் ஒளியா, வைரமுத்தா, வண்ணதாசனா, சிற்பி பாலசுப்ரமணியமா? தமிழ் ஒளியா அப்படின்னு கேட்டுக்கணும். ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்சர் வைரமுத்து. ஆன்சர் வைரமுத்து. கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள் என்று பாடியவர் வைரமுத்து. அடுத்து பாருங்கள். 28. இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் இது நடைபெறவே இல்லை என்று சொன்னவர் யாருடைய புகழ்பெற்ற வாசகம் இது அப்படின்னா ஜான் ஷெப்பர்டா, மானஸ்கியா, டீம் பெர்னர்லியா, ஹஸ்பீல்டா? ஆன்சர் டீம் பெர்னர்ஸ்லி. டீம் பெர்னர்ஸ்லியோட புகழ்பெற்ற வாசகம் தான் அது. இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 29வது கேள்வி. அகழ்வாய்வு என்பதன் பொருள் தரும் கலைச்சொல் என்ன? எபிகிராஃபியா, ஹீரோஸ்டோனா, இன்ஸ்கிரிப்ஷனா, எக்ஸ்காவேஷனா, ஆர்கிடைப்பா? ஆன்சர் எக்ஸாவேஷன். அகழாய்வுங்கிறது எக்ஸாவேஷன். EXCAVATION எக்ஸ்காவேஷனுங்கிறது தான் அகழாய்வு. 30வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. எது தவறானது? திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடி என்ற சொல் 7 இடத்துல வருது. திருக்குறளில் 2 முறை வரும் அதிகாரம் பண்பறிதல். அதே மாதிரி 3வது பாருங்க. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் GU போப். லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளால் அப்படியே கடகடன்னு எல்லா நியூஸும் வந்துடணும். அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க. இதில் தவறானது எதுன்னு சொல்லுங்கள். திருக்குறளில் 2 முறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். குறிப்பறிதல் தான் 2 முறை வர்றது. இதில் பண்பறிதல்னு கொடுத்துருக்கு. அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். 31வது கேள்வி. தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமல் ஐயப்படுதலா, குற்றமும் குணமுமா, பெருமையா, தன்னை பேணாமையா? தீரா இடும்பை தருவது திருக்குறளை பொறுத்து கேட்குறாங்க. தீரா இடும்பை தருவது ஆராயாமல்
ஐயப்படுதல். தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவுங்கிற திருக்குறள். தீரா இடும்பை தருவது ஆராயாமல் ஐயப்படுதல். 32வது கேள்வி. தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களை அடையாளம் காண்க. தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்களை அடையாளம் காண்க. மட்டும் ஆவது, ஆள், கு, க, இயர், கல், மார். இது கல், மார் பன்மை விகுதி. க, இயங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. இதில் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் எது அப்படின்னா மட்டும் ஆவது அப்படிங்கிறது தான் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள். மட்டும் ஆவது. அடுத்து 33வது கேள்வி. எத்தனை என்பது டேஷ், எத்துணை என்பது டேஷை குறிக்கும். எத்தனைங்கிறது எதை குறிக்கும், எத்துணைங்கிறது எதை குறிக்கும்? காலம், பழமை, நேரம், புதுமை, எண்ணிக்கை, அளவு, மிகை, எண்ணிக்கை. எத்தனைனா மிகையா? எத்தனைனா எண்ணிக்கையை குறிக்கும். எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் எண்ணிக்கை. அதே மாதிரி எத்துணை அப்படிங்கிறது அளவு, பழமை ரெண்டுமே வரும். அளவு, பழமை ரெண்டுத்தையும் குறிக்கும். ஆன்சர் சி தான் ஆன்சரு. எண்ணிக்கை, அளவு. இதில் எத்துணை அப்படிங்கிறது அளவையும் குறிக்கும், பழமையும் குறிக்கும். எத்துணை காலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அளவையும் குறிக்கும், எண்ணிக்கையும் குறிக்கும். எத்தனைனா எண்ணிக்கை, எத்துணை அப்படின்னா அளவு ப்ளஸ் பழமைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 34. பூவாது காய்க்கும் மலர்க்கை. இதில் அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாது? பூவாது காய்க்கும் மலர்க்கை. இதில் அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணத்தை சொல்கிறாங்க. பூவாது அப்படிங்கிறது என்ன? பூவாது அப்படிங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறை பெயரெச்சம். காய்க்கும் மலர்க்கை அப்படிங்கிறது உம்மை தொகை. மலர்க்கைங்கிறது உம்மை தொகை, ஓமை தொகை. மலர்க்கைங்கிறது ஓமை தொகை. பூவாது அப்படிங்கிறது எதிர்மறை பெயரெச்சம். மலர்க்கைங்கிறது ஓமை தொகை. அப்போது சி தான் ஆன்சராக வரும். அடுத்து 35. விதையாமை நாறுவர் வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. விதையாமை நாறுவர் வித்துள மேதைக்கு உரையாமை அப்படிங்கிறதுல என்ன எதிர்மறை தொழில் பெயர்களை காண்க. என்ன எதிர்மறை தொழில் பெயர் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. எது இதில் எதிர்மறை தொழில் பெயர், அதாவது இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை. இதில் எது எதிர்மறை தொழில் பெயர்? நாரதர், மேதைக்கா, விதையாமையா, நாறுவரா? நாறுவருங்கிறது தான் அப்படி வந்திருக்கு. உரையாமை மேதைக்கா, விதையாமை உரையாமையா? ஆன்சர் விதையாமை உரையாமை தான் ஆன்சரு. விதையாமை உரையாமை இது ரெண்டு தான் எதிர்மறை தொழில் பெயர்கள். அடுத்து பாருங்க. குடும்ப விளக்கு பற்றிய கூற்றுகளில் தவறானதை சுட்டுக. குடும்ப விளக்கு பற்றிய குறிப்புகளில் தவறானதை சுட்டுக. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைக்கப்பட்டுள்ளதை உணர்த்துகிறது. குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. அதில் 3ஆம் பகுதி விருந்தோம்பல் தலைப்பு இடம்பெற்றுள்ளது. கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிர்கிறது என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்களுக்கு கல்வி முதன்மையானது. இந்த 4 கூற்றில் எது தவறுன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் குடும்ப விளக்கு 5 பகுதியாக பகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கரெக்டு. அதில் 3ஆம் பகுதிங்கிறது தவறு. 2ஆம் பகுதி தான் பிரிக்கப்பட்டிருக்கு. 2ஆம் பகுதியில் தான் விருந்தோம்பல். 5 பகுதியில் 2ஆம் பகுதி தான் விருந்தோம்பல். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. அடுத்து பாருங்கள். 37வது கேள்வி. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது 1997 மலாலாவுக்கு எத்தனை வயது? 11, 12, 20? பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. 12 வயசில் பெண் கல்வி வேணும்னு போராட்டத்தில் பாகிஸ்தானில் இறங்கினாங்க. 38. குறிப்புகளுக்குரிய தலைவரை காண்க. குறிப்புகளுக்குரிய தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றார்.
இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் யார்? வாஜ்பாயா, ராம்நாத் கோவிந்தா, அப்துல் கலாமா? இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், மக்களின் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். 39வது கேள்வி பாருங்கள். இதுவரை நம் நாட்டிலிருந்து ஏவப்படும் அனைத்து செயற்கைக்கோள் ஏவு ஊர்திகளும் எந்த செயலியை பயன்படுத்தி விண்ணில் ஏவப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. சித்தாராவா, சிவனா, ராம்பாரதா, விக்ரமா? இது ஒரு செயலி. ஒரு பொருளை தூக்கி போட்டால் எந்த இடத்துல எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ அழுத்தத்தில் போய் விழும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு செயலி. அதை கண்டுபிடிச்சது சிவனுங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். அந்த செயலியோட பேர் சித்தாரா. இதுவரை நம் நாட்டில் ஏவப்பட்ட அனைத்து செயற்கைக்கோள்களும் சித்தாரா உதவியோடு தான் விண்ணில் ஏவப்படுது. 40வது கேள்வி. தவறான இணையை தெரிவு செய்க. நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி, கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக், மின்மினி ஆயிஷா நடராஜன், ஏன் எதற்கு எப்படி சிற்பி பாலசுப்ரமணியம். இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக், நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி, மின்மினி ஆயிஷா நடராஜன் எல்லாமே சரி. இதில் இது மூணுமே சரி. ஏன் எதற்கு எப்படி மட்டும்தான் தவறு. ஏன் எதற்கு எப்படி சுஜாதாவோட தான் ஏன் எதற்கு எப்படி. 41வது கேள்வி. நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் என்னும் வரிகள் ஈரோடு தமிழன்பன் எழுதிய வரிகள். இது அவரோட எந்த புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க, எந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க, எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சால் சொல்லுங்கள். குழந்தையின் புன்னகையையும் பூவின் மலர்ச்சியையும் விவரிக்க அகராதிகள் தேவைப்படுவதில்லைன்னு சொன்னவர் அவர் தான். எந்த பாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு. நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழேங்கிற பாட்டிலேருந்து தான் இந்த வரியை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் தமிழோவியம் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் இந்த வரிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபுல் பாட்டுமே தமிழோவியம். யாரோடது? ஈரோடு தமிழன்பனோட பாடல். 42வது கேள்வி. ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றேன்னு சொன்னது யாரு? ஊற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றேன்னு சொன்னது யாரு? பொன்முடியாரா, நக்கீரரா, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனா, குடப்புலவியனாரா? ஆன்சர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை பாராட்டியவர் குலோத்துங்கனா, மீனாட்சி சுந்தரனாரா, கம்பரா, சீத்தலை சாத்தனாரா? ஆன்சர் பே மீனாட்சி சுந்தரனார். பி தான் ஆன்சரு. பே மீனாட்சி சுந்தரனார் தான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவான்னு பாடியிருப்பார். 44வது கேள்வி பாருங்க. சுந்தரர் திருத்தொண்ட தொகையை டேஷ் பாடினார். சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் எப்படி பாடினார்? அதேமாரி நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதியில் எப்படி பாடினார்? சிவனடிகார்களை பற்றி எப்படி பாடினார்? திருத்தொண்ட தொகையில் ஒரு குறள் ஒரு அடியா, இல்லை ஓரடி ஒரு பாடலா, ஒரு பாடல் 100 பாடல்களா, ஒரு அடி ஒரு பாடலா? பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்கள் பற்றி விரித்து சொல்லியிருப்பார். ஆனால் இது எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா, எதுலேருந்து வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா, திருத்தொண்ட தொகையில் ஓரடியிலையும் திருத்தொண்ட திருவந்தாதியில் ஒரு பாடல்லையும் அடியார்களோட பெருமையை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய புராணத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு கண்டினியூவாக சொல்லியிருப்பாங்க. அப்போது சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் ஓர் அடியில் பாடினார், நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதியில் ஒரு பாடலில் பாடினார்ங்கிறத பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நரந்தம் நாரத்தை, இருபொந்துனா பருத்த பனைமரம், ஆற்றுப்பூவரசுனா சாலம், ஆச்சாமரம்னா தமாலம். ஆற்றுப்பூவரசு அப்படிங்கிறது தான் தவறு. ஆற்றுப்பூவரசு காஞ்சி தான் ஆற்றுப்பூவரசுன்னு வரும்.
இதில் ஆன்சர் வந்து சி தான் வந்து ஆன்சர். இது மட்டும்தான் தவறு, பாக்கியெல்லாம் சரி. நாரந்தம்னா நாரத்தை, இருபுந்துனா பருத்த பனை வரும், ஆச்சமரம்னா தமாலம். அடுத்து 46வது கேள்வி. செய்யாதே என்னும் சொல்லில் பகுபத உறுப்பிலக்கணத்தில் இத்து என்பது எதை குறிக்கும்? செய்யாதேங்கிறத பகுத்தம்னா செய்பகுதி, செய்பகுதி இ ப்ளஸ் ஆ இத்து ப்ளஸ் ஏ அப்படின்னு பிரியும் இல்லையா? அதில் இத்துன்னு பிரியுது இல்லையா? அந்த இத்து என்னன்னு கேட்குறாங்க. பகுபத உறுப்பினர்கள் இத்துங்கிறது எழுத்து பேராக வரும். இத்துங்கிறது எழுத்து பேர். அடுத்து முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமில்லா டேஷ் குணம் பெற்றாய். யாரை பார்த்து சொல்கிறாங்க? தமிழை பார்த்து சொல்லியிருப்பாங்க. முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார், நீ குற்றமில்லா எத்தனை குணம் பெற்றாய்? 5 9 10 7? எத்தனை குணம் பெற்றது தமிழ்? குற்றமில்லா 10 குணங்களை உடையது. ஆன்சர் 10. தேவர்கள் பெற்றிருக்கிறது முக்குணம். அடுத்து 48வது கேள்வி. 2 பூக்களை வைத்து தொகுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதுபோல் தமிழில் 2 அடிகள் கொண்ட டேஷால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னின்னு கேட்டிருக்காங்க. 2 அடிகள் கொண்ட மோனையா, தொடரா, எதுகையா, அந்தாதியா? 48க்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். 2 அடிகள் கொண்ட டேஷால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. ஆன்சர் எதுகை. ஆன்சர் வந்து எதுகை அடியால் தொகுக்கப்படுவது. அடுத்து 49 பாருங்கள். புலரி முன்பின் ஆதி, புலரி முன்பின் ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகிய கவிதை நூல்களுக்கு தொடர்பு இல்லாதவர் யார்? புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, இது எல்லாமே ஒருத்தரோட கவிதை. அந்த கவிதைக்கு தொடர்பு இல்லாதவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போது ஒருத்தர் மட்டும்தான் தொடர்பு இல்லாதவராக இருப்பார், பாக்கி 3 பேரும் அதுக்கு தொடர்பு உள்ளவங்க தான். இப்போது கல்யாண்ஜி, கல்யாண சுந்தரம், வண்ணதாசன், சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம் மட்டும்தான் இதில் தொடர்பு இல்லாதவர். ஏன்னா கல்யாண்ஜியோட இயற்பெயர் கல்யாண சுந்தரம், அவர் வண்ணதாசனுங்கிற பெயரில் சிறுகதை கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காரு. அதனால இந்த 3 பேருமே ஒருத்தரோட பேர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாண்ஜி, கல்யாண சுந்தரம், வண்ணதாசன். இவர் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று ஹைக்கூவை எழுதியவர் யார்? இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? அமுதோனா, அம்சப்பிரியாவா, நா முத்துக்குமாரா, பாஷுவா? 50வது கேள்வி. ஆன்சர் ஏ, அமுதோன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? அமுதோன். அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டினத்தை சேர்ந்த சு சமுத்திரம் எழுதாத படைப்பை தேர்வு செய்க. திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியை சேர்ந்த சு சமுத்திரம் எழுதாத படைப்பு. வாடாமல்லி, பாளைப்புறா, மண் சுமை, ஒரு சிறு இசை. சமுத்திரம் எழுதாத படைப்பு எது? ஆன்சர் ஒரு சிறு இசை. இது மட்டும்தான் தவறு, பாக்கியெல்லாம் சு சமுத்திரம் எழுதின படைப்புகள் தான். இதோட 51 வினாக்கள் முடியுது. எப்படிலாம் ரிவைஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் ரிவைஸ் பண்ணுங்கள். கூட இருக்கவங்களோட டிஸ்கஸ் பண்ணி படிங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.